ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டான பிரெட் அல்வா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு 9 பிரெட் எடுத்திருக்கேங்க. இது வந்து வீட் பிரெட் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் மைதா பிரெட் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஓரத்தை எல்லாத்தையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எடுத்துருக்கிற இந்த 9 பிரெட்டே வந்துட்டு நிறைய வருங்க. அதனால் பார்த்துட்டு செய்யுங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா. இப்போ இது எல்லாத்தையும் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இதில் சென்டரில் மட்டும் பாதி பாதியாக கட் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி. அப்போ தான் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிற கரெக்டாக இருக்கும். ரொம்ப குட்டி குட்டி சைஸ்லாம் கட் பண்ணாதீங்க. அப்போனா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது உதிர்ந்து போயிடும். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் பொரிக்கிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது. அதே போல் ரொம்ப சிம்மிலையும் வச்சு காய வைக்காதீங்க. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும் ப்ரெட்டு வந்துட்டு. அதனால தாங்க. இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம ப்ரெட் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அகலமான பாத்திரம் நிறைய எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னா 5-6 கூட போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம்னால நான் ஒரு 4 பிரெட் மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். உடனே திருப்பி போடுங்க. இல்லாட்டா ஒரு சைடு மட்டும் நல்லா கருகிரும். இன்னொரு சைடு வந்துட்டு லைட்டாக கலரில் தான் இருக்கும். அதனால் நல்லா திருப்பி போட்டு அதோடய கலரை வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆனோன்னே எடுத்துக்கோங்க. உடனே திருப்பி போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ரஸ்க்கு மாதிரியே இருக்குதுல்ல, எண்ணெயில் போட்டு பொரிச்சதுக்கப்புறமேட்டு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சாச்சு. இப்போ அது நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கலரில் இருக்கணும். இதை விட இன்னும் டார்க் கலர் அடிச்சிங்க அப்படின்னா அந்த நம்மளோட ப்ரெட் அந்த அல்வாவும் வந்துட்டு நல்லா டார்க் கலரில் கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இன்னுமே டார்க் கலரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மீதம் இருக்கிற எல்லா ப்ரெட்டையுமே அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. நல்லா மொறுன்னு இருந்துச்சுங்க. எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா. இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நான் வந்து 1/4 லிட்டர் பால் ஊற்றிருக்கேங்க. பால் வந்து தனியாக காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை, இதிலே காய்ச்சிக்கிறலாம். இதுக்கு வந்து நான் 1/4 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து நிறைய செய்கிறீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் பால் கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பால் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. ரொம்ப நம்ம டீ காஃபிக்கெலாம் கொதிக்க வைக்கிற மாதிரி அந்தளவுக்கு கொதிக்க வைக்க வேண்டாம். லைட்டாக கொதி வந்தோடனேயே ப்ரெட்டை வந்து சேர்த்துக்கிறலாம். அதனால் பக்கத்தில் நின்று பார்த்துக்கோங்க. பால் வந்து டக்குன்னு கொதிச்சிரும், கீழே பொங்குனாலும் பொங்கிடும். அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் அடுப்பை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரெட் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறலாம். ஃபுல்லாக எல்லா ப்ரெட்டையுமே சேர்த்துக்கோங்க. உடச்சி சேர்க்குறதுனாலும் சரி, இல்லை முழுசாகவே சேர்த்துக்கிறதுனாலும் சரி, எப்படி நம்ம வந்துட்டு நல்லா கிண்டி தான் விட போகிறோம். அதனால் பிரச்சனையே இல்லை. நான் எல்லா ப்ரெட்டையும் சேர்த்துட்டேங்க. இது வந்து நல்லா கிண்டி விட்ருங்க. அந்த பால்லே வந்து நல்லா ஊறி நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஃபுல்லாக. இந்த டைமில் வந்து ப்ரெட்டை எல்லாத்தையும் நல்லா உடச்சி விடுங்க கரண்டியாலேயே. நல்லா உடச்சி விட்டிங்கன்னா தான் நல்லா அதிலே நல்லா ஊறி நல்லா மேஷ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உடச்சி விடுங்க. பார்த்து கவனமாக செய்யுங்க. நல்லா டைட்டாக அமுத்துறன்ட்டு பாத்திரம் கீழே விழுந்துடாமல். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிண்டியாச்சு. ப்ரெட்டு மட்டும் முழுசாக இல்லாதமல் பார்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இதில் சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறதுனால நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஜீனி தான் சேர்க்குறேன். ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்கேன்.
பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இனிப்பு எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி உங்களோட இனிப்போட டேஸ்ட்டும் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கணும், இல்லை ரொம்ப திகட்டுற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னாலும் உங்களோட இஷ்டம்தான். இன்னும் கூட ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இன்னும் எனக்கு லைட்டாகவே போதும் அப்படின்னாலும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். ஜீனி போட்டதுக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் ப்ரெட்டு வந்துட்டு. அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கை விடாமல். அந்த கிண்டி விடும்போது சும்மா அப்படியே கிண்டி விடாமல் அதை எல்லாத்தையும் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கிண்டிங்க அப்படின்னா அந்த சுகர் எல்லாமே நல்லா ஊறி அது ப்ரெட் எல்லாமே நல்லா உடஞ்சதாகும். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைமில் இனிப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் போல் இனிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் வந்து ஒரு 3/4 கப்பு சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாங்க. அல்வானாவே நல்லா இனிப்பாக திகட்ட தானே இருக்கணும், அதனால தான் நான் வந்து மொத்தமாக ஒரு 3/4 கப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் ஒரு 3 ஏலக்காவை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடராக இருந்துச்சுனாலும் ஏலக்காய் பவுடராகவும் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனை கொடுக்கும். இப்போ வந்து கை விடாமல் மட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா கிண்டியாச்சு. இப்போ இதில் நான் நெய்யில் பொரித்து எடுத்து வச்சுருந்த கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு 2ஐயும் சேர்த்துக்கிறேன். அந்த நெய்யோடய ஊற்றிக்கோங்க. நீங்கள் வந்து பாதாம் பருப்பு வேணும்னாலும் இப்போ பாதாம் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நெய்யில் வறுத்து எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கை விடாமல் மட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க. அது வந்து பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி நல்லா திரண்டு வரணும். நான்ஸ்டிக்கில் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா தெரியும், அந்த கரண்டி இதிலே பாத்திரத்துலேயே ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல. பார்க்கும்போதே செம்மையாக இருக்கும். நல்லா கை விடாமல் மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. அப்படி கிண்டி விடும்போதுமே ஃபஸ்ட்லேருந்து மாதிரி தான் நல்லா வந்து அமுத்தி கிண்டி விடுங்க. நெய்யெலாம் ரொம்ப ஜாஸ்திலாம் தேவையே இல்லைங்க. நம்ம ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுக்கிறோம்ல அந்த முந்திரி திராட்சை, அதுக்கு மட்டும்தான் நெய்யே தேவை. நம்மளோட பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி வருதுல, இந்த மாதிரி தான் வரணும். நீங்கள் நான்ஸ்டிக்கில் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா தெரியும், அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் அல்வா மாதிரி நல்லா திரண்டு வரும். கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அப்படியே வலிக்கிக்கிட்டு போகுது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள்.
Thanks for watching. Bye. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.